ஹே கைஸ், என் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நிறைய டயட் பத்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு 6 சம்பவங்கள் சொல்றேன். அது என் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நடந்துச்சு. லாஸ்டா சொல்ற சம்பவம் தான் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். அந்த சம்பவம் தான் பெரிய சம்பவம். ஸோ அந்த 6 சம்பவம் என்னென்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்பவம், நான் வெயிட் லாஸ் பண்ணோன்னே நிறைய பேர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக்னா ஷாக்கு, அவ்வளோ பெரிய ஷாக்கு. யாரா நீ, வேற யாரோ மாதிரி இருக்கு, அந்த ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு 6 months ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்தேன். அப்போ ஒருத்தங்க ரொம்ப நாள் முன்னாடி என்ன பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியே என்ன பார்த்துட்டு சைலண்டா இருந்தாங்க. திருப்பி பார்த்தாங்க, சைலண்டா இருந்தாங்க. என்னடா இப்படி பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட தப்பாக்குதுண்ணா, நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறமா தான் யோசிக்கிறேன், ஓ நம்ம வெயிட் லாஸ் பண்ணதான் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆமா 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 கொஞ்சம் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்லா பார்த்து அப்படியே செம்மையா தெரியுது, டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பின்னாடி பீட்டு ஒருத்த சொல்லல அப்படின்னு சொல்லி ஆடவால, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபீல் 3 மூவில ஏதோ மூவில அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா, அந்த டோன் தான். அப்படியே என்ன ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வரும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா. மக்கள் உங்களை பத்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்க என்ன வெயிட் குறைச்சிட்டீங்களா, அப்படின்னா இப்படி மாறி ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு சொன்னோன்னு ஒரு சந்தோஷம் பாருங்க. இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு. நீங்க அதை அடைஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறமா யாரை பார்த்தாலும் என்ன அப்படி ஆயிட்ட, டோட்டலி மாறிட்ட, அது இது இதுன்னு சொல்லினே இருப்பாங்க. கேட்டு 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 எனக்கு சேச்சுரேட் ஆகி டயர்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது மோட்டிவேஷன் உங்களுக்கு. அந்த ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா. ஆமா, எஸ் ஐ நோ. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் எப்படி ஆயிட்டேன்னா, எஸ் ஆமாங்க தெரியும், நான் வெயிட் லாஸ் ஆயிட்டேன், எனக்கு தெரியும், தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்துல பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். ஆனா ஆனஸ்ட்லி சொல்றேங்க, அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீல் தாங்க ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படியே ஆள் அடையாளமே மாறிட்டீங்க. நீங்க யாரோ அவங்க யாரோ. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நிக்க வச்சு ஒரு 2 hour பேசுவாங்க. அந்த ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபேஸ் பழைய ஆளுங்களா யாராச்சும் பார்த்தாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கேட்டுனே இருப்பாங்க. அது இன்னும் வரைக்கும் எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டே இருக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுங்க, எனக்கு மோட்டிவேஷன் இல்ல, இதுதான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதை நீங்க அனுபவப்பட்டீங்க, அப்புறமா நீங்க திருப்பி குண்டாவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் சம்பவம், நான் போட்டோ எடுக்கிறத விட்டேங்க. நான் ஒரு பெரிய போட்டோ ஃப்ரீக்கா இருந்தேன். அப்படியே வளைச்சு ஏஸ்தட்டிக்கா செம்ம கூலா அப்படியே ட்ரெண்டியா நிறைய போட்டோஸ் எடுப்பேன். அடிக்கடி எங்க போனாலும் ட்ரிப்புக்கு போனாலே ஒரு 100 போட்டோ 1000 போட்டோ எடுப்பேன். அந்த மாதிரி எடுத்த ஆளு குண்டான அப்புறமா நான் போட்டோ எடுக்கிறது விட்டுட்டேன். நான் அப்ப கூட கண்டினியூ பண்ணியிருந்தேன், நடுவில் போட்டோ எல்லாம் எடுப்பேன். ஆனா ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரியே தெரியும். என்னடா இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி. முன்னாடி எல்லாம் போட்டோ போட்டா இன்ஸ்டாகிராம் நிறைய லைக்ஸ் வரும், அப்புறமா வரதே இல்லை. எனக்கே பாக்குறதுக்கு நம்ம வயசாயிட்டோம், இதுக்கு மேல இது நிறுத்திடணும், இந்த போட்டோஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல, நான் இது குண்டா இருக்கிறதுனால போட்டோ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. அப்புறம் நான் கிராஜுவலா போட்டோ எடுக்கிறத விட்டுட்டேங்க. இந்த பழக்கத்தையே விட்டுட்டேன். ஒரு ட்ரிப்பு போனேன், நான் ஒரு கேரளா அப்புறமா சவுத்ல எல்லாம் ஒரு ட்ரிப்பு போனேன். நானே தனியா சோலோ ட்ரிப்பா போனேன். அந்த டைம்ல ஒரு போட்டோ கூட எடுக்கல, எனக்கு தோண கூட இல்ல. எப்படி இருந்தேன்னா, நான் அப்படியே உட்காந்து யோசிச்சிருந்தேன், நான் எப்படி இருந்தேன் இப்போ இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்னாலயா இல்ல ஒரு வயசாயிடுச்சுங்க, இந்த பழக்கத்தை விட்டுறணும் அப்படி சொல்லி ஆயிடுச்சு. ஆனா வெயிட் லாஸ்க்கு அப்புறமா போட்டோ எடுத்து பார்த்தா அவ்வளவு அழகா சூப்பரா செம்மையா, யாரா நீ மாடல்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்புறமா எடுத்த போட்டோலாம் இப்படா அப்படின்னு சொல்லி அப்புறமா ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. நான் குண்டா இருந்த காரணம் தான் என்னால போட்டோ எடுக்க முடியல. உங்கள நிறைய பேர் போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போட்டோ நல்லா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க குண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நான் உங்களை பாடி ஷேம் பண்ணல, இது நான் அனுபவப்பட்டதை உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க ஒல்லியாயிட்டு போட்டோ எடுத்துட்டு பாருங்க, அந்த டிஃபரன்ஸும் இந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். சோ இது ஒரு எமோஷனல் ஒரு மோமெண்ட். எனக்கு ஒல்லியானது அப்புறமா போட்டோ எடுத்து பார்த்தேன்ல, அதெல்லாம் ஒரு பார்த்த உடனே ஓ இதனால தான் நம்ம இவ்வளவு நாள் எடுத்த போட்டோ எல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இப்போவும் நான் போட்டோ எடுக்கிறத விட்டுட்டேன். ஆனா இப்போ போட்டோ எடுத்தா நறுக்குன்னு வரும். அந்த பழக்கத்தை திருப்பி எடுத்துட்டு வரணும். திருப்பி நம்மள நல்லா போட்டோல காட்டிட்டு செம்மையா அழகா தெரியணும். இப்ப நிறைய பேர் சொல்லுவீங்க, ஓ அப்போ குண்டானா போட்டோ நல்லா இருக்காதா, குண்டானா அழகு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்குள்ள நான் போகிறோம்ல. பட் இது என்னோட ஒரு மொமெண்ட், ரியலைசேஷன் மொமெண்டா இருந்துச்சு. இது நீங்க பெரிய மோட்டிவேஷனா எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
நெக்ஸ்ட் சம்பவம் வந்து என் ட்ரெஸ்லாம் வந்து லூஸ் ஆனது. இதோ இப்போ ஒரு ட்ரெஸ் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். நான் நிறைய வீடியோல வந்து ஷர்ட் வந்து எப்படி லூஸ் ஆச்சுன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தேன். பேண்ட்டும் ஒரு லாங் பேக் ஒரு வீடியோவில் காட்டுனேன். இந்த 3ஆவது சம்பவம் தான் என் பேண்ட்ஸ்லாம் நிறைய பிராண்டட் பேண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு முன்னாடியே ஒரு பேண்ட் போட்டு காட்டுறேன். இது மேலே போடுறேன். அப்புறமா பிரபல யூடியூபர் வீடியோவில் பேண்ட் மாத்தி பிரபலமானார் அப்படின்னு வீடியோ வந்துடும். வேண்டாம், ஒரு பேண்ட் மேல பேண்ட் போட்டிருக்கேன். அப்பவும் எவ்வளவு லூஸா இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு கேப் பாருங்க. இந்த பாரு லுங்கி மாதிரி தான் கட்டிட்டு இருக்கேன். சரிங்களா, இதுதான் அங்க பெரிய மோட்டிவேஷன். ஒரு வருத்தம் கூட வந்து எல்லா பேண்ட்டும் வேஸ்ட் ஆச்சேன்ட்டு நிறைய பேண்ட் வந்து ஆல்டர் பண்ணி போட்டுக்கிட்டேன். பட் இதனால ஆல்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாராச்சும் நல்ல டெய்லர் வந்து ரெடிமேட் பேண்ட்டையும் ஆல்டர் பண்ண தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ இந்த பேண்ட் லூஸ் ஆகுறது, ஷர்ட் லூஸ் ஆகுறது, அப்புறம் எதுவுமே ஃபிட் ஆகாது. அப்புறமா எஸ் க்ளோத்ஸ்லாம் எனக்கு ஃபிட் ஆச்சு. இதெல்லாம் எஸ் தான் நினைக்கிறேன். எது நாகார்ஜுனாவா? அதனால நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெஸ் எதுவுமே வாங்காதீங்க. என் அட்வைஸ் கேளுங்க, ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஆனா இந்த ட்ரெஸ் விஷயம் ஒரு பெரிய மோட்டிவேஷனுங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டா வந்து நம்ம சின்ன ட்ரெஸ் போடுறதும் பெரிய ட்ரெஸ் தூக்கி போடுறதும் அது ஒரு சரியான மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் சம்பவம் வந்து நான் ஆஃபீஸ் போகும்போது வந்து ஃபார்மல் போட்டு போவேன். அப்போ வந்து இந்த ஃபார்மல் பேண்ட்லாம் செம்ம டைட்டாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து குனிஞ்சனால வந்து லேஸ் கூட போட முடியாது. இப்படி குனிஞ்சா வந்து தொப்பை அடிக்கும். அப்புறமா வந்து ரொம்ப பேண்ட்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு மாதிரியா ஏன்டா இந்த ஃபார்மல்ஸை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம கடுப்புலேயே இருப்பேன். அப்புறமா வெயிட் லூஸ் பண்ண அப்புறமா இப்படி குனியும் போது பாருங்க, இப்போவே குனிஞ்சு காட்டுறேன் பாருங்க. அசால்ட்டாக இப்படி குனிறது எதுவுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. அப்படியே பாடியை ஃப்ளெக்சிபிளா இப்பெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. இப்போ இங்கே டேபிள் பாருங்க, டேபிள் இருந்தால் கூட நான் இப்படி காலை எடுத்து வைப்பேன், இப்படி எடுத்து வைப்பேன். நீங்கள் இப்படி நின்றா கூட உங்கள் தோல் மேலே என் காலை எடுத்து வைப்பேன். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி. நல்லா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யோகா பண்ணி அப்படியே காலை விரிச்சு இந்த பாருங்க, இப்படி நின்று காலை இப்படி தொடுவேன், முட்டியை மடக்காம காலை எப்படி தொடுவேன். சரியான ஃபிளெக்சிபிலிட்டிங்க. இந்த ஃபிளெக்சிபிலிட்டிலாம் என்கிட்ட முன்னாடி இல்லவே இல்லை. இந்த ஃபிளெக்சிபிலிட்டிலாம் ஒரு வரம். அதெல்லாம் குண்டாந்திங்கலாம் இருக்காது. இப்பெல்லாம் எப்படி வேணா குனி வேணாம், என்னால ஓட முடியுது, நடக்க முடியுது, ஒரு எனர்ஜியா இருக்கு, ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு சரியான எனர்ஜினா இது எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற ஃபேட்டை ஒரு மந்தமா இருக்கும். அந்த ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி உடம்புல இருந்து நீங்களே இமேஜின் பண்ணுங்களேன். நீங்க ஒரு நான் எவ்வளவு 20 கேஜியா 20 கேஜி வச்சுட்டு என் பாடியை நான் மூவ் பண்றேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவே நான் அது இல்லாம இப்போ மூவ் எவ்வளோ ஃப்ரீயா என்ன வேணா. இதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனுங்க. நீங்க இது அடையணும். இது அடைஞ்சா உங்களுக்கு புரியும். நான் வந்து ஆபீஸ் கிளம்பும் போது இந்த குனிய முடியாது, எதுவும் கீழே ஏதாவது விழுந்தா எடுக்க முடியாது, வலிக்கும், இது ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அதுல இருந்து நான் வெளியே வந்தேன் பாத்தீங்களா. இதெல்லாம் ஒரு சரியான மோட்டிவேஷன். யோகாலாம் நான் பண்ணேங்க. நான்லாம் திருப்பி யோகா பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல. நான் நிறைய யோகா கிளாஸ் போனேன். அதெல்லாம் சரியான ஒரு என்ன சொல்றது இல்லை. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் சம்பவம் வந்து எலும்பு குத்துறது. எலும்பு குத்துறதா அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலாம் வந்து நம்ம ரொம்ப ஒல்லியா இருப்போம். வயசாக தான் நம்ம குண்டானோம் எல்லாரும். கரெக்டா வெயிட் லாஸ் பண்ண அப்புறமா வந்து இப்படி கை வச்சு பார்த்தா இங்க எலும்புலாம் தெரியும். இப்போ கூட தெரியுது. இப்போ லைட்டா குண்டாயிட்டேன். பட் அந்த 64 63 இருக்கு இந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே எலும்புலாம் இங்க தெரியும். இது தொட்டா இங்க தெரியும் காலைல. டேய் என்னடா ஐ எம் பேக், என்னடா இவ்வளவு ஒல்லி ஆயிட்டோம் அப்படின்னு. அப்புறமா வந்து நாங்க ப்ரேயர் பண்ணுவோம்ல, நீங்க ப்ரேயர் பண்ணும்போது பாத்துவீங்க, இப்படி கீழே உட்காருவோம். கீழே உட்காரும் போதெல்லாம் முட்டிலாம் வந்து எலும்பு தான் குத்தும் எனக்கு. அப்புறம் அந்த குளூட்ஸ்ல பேக்ல வந்து இந்த கால் இப்படி மடக்கி உட்காரும். அந்த மடக்கிற டைம்ல இதெல்லாம் அப்படியே குத்தி இங்கெல்லாம் எதுவுமே இருக்காதா, வெறும் எலும்பு தான் குத்தும். என்னடா எல்லா இடத்துலயும் எலும்பு ஆயிடுச்சுடா அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த வீல் இருக்கு பாத்தீங்களா, என்ன நம்ம அவ்வளவு லூஸ் பண்ணிட்டோமா, எலும்பு அப்படியே தொடுற வரைக்கும் எல்லா இடத்துலயும் எங்க தொட்டாலும் எலும்பு தாங்க இருக்கும். அப்படி மாறிட்டாங்கண்ணா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஃபேட் லாஸ், அதுல எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம். எலும்பு தெரியலாம் சின்ன வயசுல நாங்க இப்படி எலும்பு வச்சு காட்டி பாடின்னு சொல்லி சுத்துவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒரு சரியான சம்பவம். நீங்களும் ஆகி பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். இப்போ லாஸ்ட் சம்பவம் என்னோட ஃபேவரேட். நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறமா வந்து வெயிட் மிஷின்ல நின்று பார்த்தேன். 84 இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அப்புறமா வந்து ஒரு சிம்பிளா ஈஸியாங்க 1 மந்த்ல 82 ஆயிடுச்சு, 2 மந்த்ஸ்ல 80 ஆயிடுச்சு. அந்த வெயிட் மிஷின்ல நிக்கும் போது மாசம் குறையும் பாத்தீங்களா, அந்த ஃபீலே வந்து திருப்பி அந்த ஃபீல் தாங்க. அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணி போக வச்சுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ற வெயிட் வந்து ஈஸியா லூஸ் ஆகும். நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வெயிட் வந்து அசால்ட்டா லூஸ் ஆகும். ஏன்னா அதெல்லாம் வந்து வாட்டர் ஃபேட், டெம்பரரியான ஃபேட், அது ஈஸியா வந்து போயிடும். சோ நீங்க வெயிட் லூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 kg ஈஸியா குறையும். சோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அந்த வெயிட் மிஷின்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் வீடியோ எல்லாம். நான் பண்ண தப்பே வந்து அப்போ நான் வெயிட் குறையும்னு எதிர்பார்க்கல, அதனால வந்து நிறைய வந்து வீடியோஸ் எடுக்கல. ஆனா நான் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட்
மிஷின் 84, 82, 80, 78, 76, 77ல வந்து நான் ரொம்ப நாளா ஸ்டக் ஆனேன். ஸோ இந்த 84 to 77 இருக்கு பாத்தீங்களா, 4 + 4 8 kgsலாம் அசால்ட்டா குறைஞ்சிச்சு. அப்புறமா மாசம் இப்படி இந்த வெயிட் மிஷினை குறையும் பாருங்க. நான் நிறைய நோட் பண்ணிச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீல் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணி டிரைவ் பண்ணும். அதுதான் உங்களை எடுத்துட்டு போகும், இன்னும் வெயிட் லாஸ் பண்ண வைக்கும். நீங்க வெயிட் மிஷின் வாங்குங்க, நான் லிங்க் போட்டு வச்சிருக்கேன். அந்த மார்க் பண்ணி குறையறத நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். இது எல்லாரும் மோட்டிவேஷன் கேக்குறீங்களா, இதாங்க மோட்டிவேஷன். டெய்லி பாருங்க, வெயிட் குறையும். அது செம்மையா மோட்டிவேஷன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அதாங்க, வெயிட் லாஸ் பண்றது வெறும் வெயிட் லூஸ் பண்றது இல்லைங்க, நம்ம லைஃபே அப்படியே மாறும். நிறைய சேஞ்சஸ் நம்ம சுத்தி நடக்கும், நம்மளுக்கே அது தெரிய வரும். அப்படியே நம்ம டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா மாறும். அதாங்க வெயிட் லாஸ். ஜஸ்ட் வந்து ஃபேட் குறைஞ்சிச்சு, வெயிட் இவ்வளவு குறைச்சிட்டேன், அதெல்லாம் இல்லை. இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு மாறிடுச்சு. இதுதான் எனக்கு நிகழ்ந்தா என்னடா தமிழ் இது, சரி, இதுதான் எனக்கு நிகழ்ந்த சேஞ்சஸ் என் உடம்புல, என் சுத்தி என்ன நடந்தது. இதே மாதிரி ஒரு 6 சேஞ்சஸ் நான் வச்சிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், இதுவே லென்த்தா போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணும். இதே மாதிரி உங்க வெயிட் லாஸ் ஜர்னில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து இது குறைஞ்சிச்சு அது குறைஞ்சிச்சுன்னு சொல்லி நிறைய மெசேஜ் போடுவீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களை சுத்தி உங்களுக்கு நடந்த என்னென்ன சம்பவம் எல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதெல்லாம் படிக்க வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம வீடியோஸை பார்க்குற மற்றவங்களும் படிப்பாங்க, அவங்களுக்கும் செம்ம மோட்டிவேஷனா இருக்கும். அதனால எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணிட்டு இந்த மோட்டிவேஷனை நிறைய எல்லாருக்கும் பகிருங்க. என்னடா தமிழ் இது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப தமிழ் வருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என் வெயிட் லாஸ் ஜர்னில இருந்து உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நான் போட்டுனே இருப்பேன். உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன், டிப்ஸ் கொடுத்துனே இருப்பேன். வெயிட் குறைக்கிறோம், மாஸ் பண்றோம். பை.